வணக்கம். இப்போல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி. இன்டெலிஜென்ஸ்னு அதுக்கு ஒரு பேர் சொல்லிடுறோம். ஆனால் நாம் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நமக்கு வேண்டியதை கொடுக்கும், சொல்லும். அதுக்காக சிந்தனை கிடையாது, சுயமான சிந்தனை கிடையாது. ஆனால் அதுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லா உயிருக்கும் இல்லாத ஒரு அழகான ஒரு மகத்தான ஒரு திறன் யாருக்கு இருக்குன்னா மனிதர்களான நமக்கு தான் இருக்குது. என்ன தெரியுமா? சிந்தித்தல், சிந்தனை. இதுதான் நமக்கு கொடுத்த, கடவுள் கொடுத்த பெரிய வரம். சரி, இந்த சிந்தனைங்கிற இந்த நல்ல பெரிய திறனை நாம் நல்ல விதத்தில் நாம் பயன்படுத்திக்கிறோமா, சிந்திக்கிறோமாங்கிறது தான் இந்த பதிவு. இந்த சிந்தனைக்கு நான் சொல்லுறது பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் எடுத்துக்கணும். ஒரு சின்ன விஷயத்தையே சொல்லுவோம். சக மனிதர்கள், இப்போ நம்ம கூட பழகிறக்கூடிய சக மனிதர்கள், அந்த மனிதர்களிடையே நாம் எப்படி நாம் சிந்தித்து பேசுகிறோங்கிறது தான். இப்போது நம்ம ஒரு போயிட்டுருப்போம், ஒரு தெருவில் போயிட்டுருப்போம். எதிர்த்தாப்பில் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் வருவார். அவரை பார்த்து நம்ம சிரிப்போம். ஆனால் அவர் நம்மளை பார்த்து சிரிக்காமல் தாண்டி போயிடுவார். உடனே நம்ம என்ன நினைப்போம்? சரி, பார்க்கல தான் போயிருக்காரு நம்ம நினைக்கிறது. சில பேர் நினைக்கலாம், முக்கால்வாசி பேர் என்ன நினச்சிருவோம்? இவருக்கு ரொம்ப திமிரு வந்துச்சு, இப்போ நான் இவன்ட்டெல்லாம் என்ன பேசுகிறதுன்னு என்னை ரொம்ப கிளுக்கறையாக நினச்சிட்டு ரொம்ப இவருக்கு அகம்பாதம் வந்துருச்சு, அப்படி இப்படின்னு அவரை பற்றின தப்பான சிந்தனையை நம்ம வளர்த்துக்கிட்டே யூகிச்சு நம்ம மனசும் கெடும். அவர் மேலே ஒரு விரோத மனப்பான்மை வரும். அவர் உண்மையிலேயே பார்க்காம போயிருந்தா கூட அவரை நம்ம விரோதி மாதிரி பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல நட்புக்கு போயிடும் இல்லையா? சக மனிதர்கள்ட்ட எப்படி நம்ம பேச முடியும்? இன்டர்பர்சனல் ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, சக மனிதர்களிடம் எப்படி நன்றாக தன்னை நம் பதிய வைத்து நல்ல விதமாக பதிய வைப்பதுங்கிறது தான் அது. என்னென்னா, அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் உள்ளவங்க தானே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்களாம், எதிராளி மற்றவரையும் பேச விடுவாங்களாம். அவர் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரிய வைப்பாங்களாம். அப்போ அவருக்கு என்ன, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி கண்ணை பார்த்து பேசுவாங்களாம். அது இன்டர்பர்சனல் ஸ்கில் உள்ளவங்களுக்குள்ள குவாலிட்டி. இதெல்லாம் இந்த விஷயங்களை நாம் மனசில் நினைவில் வச்சுக்கிட்டு நாம் அந்த வேண்டாத சிந்தனையை தூர விடுவோம். இந்த டால்ஸ்டாய் இருக்கார் இல்லையா, அவர் லியோ டால்ஸ்டாய். அவர் ஒரு முறை ஒரு பார்க்குக்கு போனாராம். பார்க்குக்கு போயிட்டு ஒருத்தர் பார்த்தோடனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவரை பார்த்து டால்ஸ்டாய் கேட்டாராம். உடனே அவர் கோபம் வந்துருச்சான். உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, நீங்கள் என்னை எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்கன்னு அவர் கோவப்பட்டு போயிட்டாராம். மறுநாளும் டால்ஸ்டாய் அந்த பார்க்குக்கு போகும்போது அந்த நபர் இருந்தாராம். அவரை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு சிரிப்பு வந்துருச்சான். பாருங்கள், இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு நட்பு, அவர் கோவப்பட்டால் கூட அதை பெருசாக எடுத்துக்கணாமல் டால்ஸ்டாய் அந்த நட்பை வளர்த்துக்கிட்டாரு. சிந்தித்து வேண்டாத சிந்தனைக்கு போகலை. அதனால் நாம் நல்ல நட்புகளை, நான் சொல்கிறது சின்ன விஷயந்தான் அந்த நட்புங்கிறது. நம்ம கூட இருப்போம், ஃப்ரெண்டுலாம் சொல்லுவோம், ஆனால் அவங்கள பற்றின தப்பான சிந்தனை நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது வேண்டாம். அவங்க தப்பானவங்களாகவே இருந்தாலும் நாம் நல்ல சிந்தனையோடு அவங்க கூட பேசுவோம். குருகுலத்தில் கல்வி பயின்று விட்டு வெளியே வரும் மாணவர்களிடம் குரு சொல்வாராம், நீங்கள் முரமாக இருங்கள், சல்லடையாக இருக்காதீர்கள் என்று சொல்லுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முரம்னா குப்பை எழுற முறம் இல்லை, தானியங்களை சுத்தம் பண்ணுற முறம். அந்த காலத்தில் கிராமங்களில், இப்போ கூட கிராமங்களில் இருக்குது முறம், சொலவுன்னு சொல்லுவோம். அது என்ன அர்த்தம்னா, இந்த முறம் என்ன செய்யுமா, நல்லவற்றை தான் வைத்துக்கொண்டு இந்த குப்பைகளையும் கழிவுகளையும் வெளியே தள்ளிவிடும். ஆனால் இந்த சல்லடை என்ன பண்ணும் தெரியுமா? நல்லவற்றை எல்லாம் வெளியே தள்ளிவிட்டு குப்பைகளையும் கழிவுகளையும் தன்னிடத்தை வைத்துக்கொள்ளும். மனிதன் முரமாகத்தான் இருக்க வேண்டும், நல்லவற்றை மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டும், குப்பைகளை தூர தள்ளிவிட வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே. நல்ல சிந்தனைகளை நம்மோடு வைத்துக்கொண்டு வேண்டாத சிந்தனைகளை தூர தள்ளிவிட்டு நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவோம் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.